Hi, hello army butterflies. So it's your Lima Fix. இன்றைக்கி நான் வந்துட்டு ஐ ட்ரஸ்ட் ஒன்லி யோட ஆரமோட தேர்ட் பார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு ஆரமோட ஷார்ட் தேர்ட் பார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்கடா வீட்டோட என்னையே டிலே இப்போ நம்ம வந்துட்டு ஷார்ட்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு நான் போன பாட்டில் எதோட முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா, ஸோ வந்துட்டு லீமா ஆரமோட கேபினில் இருந்திருப்பாங்க. அதோட நான் முடிச்சிருந்திருப்பேன். வாங்கடா இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது லீமா அவங்களோட இடத்துல, ஸோ அவங்களோட சீட்டில் உட்காந்துட்டு அவ்வளோ அழுகுறாங்க. அப்படியே அப்படியே குனிஞ்சிட்டு தேம்பி அழுகுறாங்க. ஸோ வந்துட்டு பக்கத்தில் அவங்களோட ஃப்ரெண்டு, ஏன்டி அழுவுற, எதுக்கடி அழுவுற, என்ன ஆச்சுடி உனக்கு, ஏன் எப்படி அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. லீமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வயிறு வலி, அதை ஹீல் பண்ண முடியலை தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க அவ்வளோ திணறி அழுகுறாங்க. இந்த தண்ணியை குடிடி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், இல்லாட்டி லீவ் போடுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு, லீமாவோட ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறது தெரியல, அப்படி அழுதுகிட்டு இருக்கிறாங்க லீமா. ஸோ வந்துட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வந்துட்டு அவங்க என்ன நடந்திருக்குமோ ஸோ அதை நினச்சி பார்த்து அப்படி அழுகுறாங்க. ஸோ வந்துட்டு அந்த கேபின்குள்ளே ஸோ அவங்க போயிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஒயன் அவ்வளோ ஹாப்பியோட, அவ்வளோ சந்தோஷத்தோட ஸோ வந்துட்டு இது பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஏதாவது நம்மளை மாதிரி அவரும் எதுவும் நம்மளை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டா ஏதோ ஒரு சின்ன எண்ணத்தோட எதிர்பார்ப்போட லீமா வந்துட்டு உள்ளாக்க போயிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த கேபின்குள்ளே போயிருந்திருப்பாங்க. அப்படியே தான் ஸோ என்ன நடந்திருக்குமோ அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ வாங்கடா நம்மளும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு லீமா அவ்வளோ ஒரு எக்ஸைட்டடோட ஸோ வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க நாம்ஜூனோட கேபினில். ஸோ நாம்ஜூன், நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிஏவை வெளியில் அமுச்சு விட்றாங்க. ஸோ வந்துட்டு அந்த பிஏ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸோ எதுவும் சொல்லாமல். ஸோ வந்துட்டு நாம்ஜூன், நான் உங்ககிட்ட இப்போது சொல்ல போகிறது என்னோடய பர்ஸ்னல் அப்படின்னு சொல்லவுமே எனக்கு இங்கே போச்சு நம்ம நினச்சது தான் சொல்ல போகிறோம் போல இருக்குது. ஓ நம்ஜுனா லவ்யூடா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடில் நின்றுட்டுருக்குறாங்க. பட் இங்கே நாம்ஜூன் அவனோட ஃபேஸு ரொம்பவே சேடாக இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு லீமாக்கு ஒரு சைடு கன்ஃபியூஷன் ஆகுது. இது சந்தோஷமான விஷயம் தானே, ஹாப்பியானது தானே, இதுக்கு ஃபேஸ் இவ்வளோ டல்லாக வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லீமா ஒரு சைடு யோசிக்கிறாங்க. நாம்ஜூன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து இட்ஸ் பர்ஸ்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வந்துட்டு லீமாவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாம்ஜூன் எடுத்த உடனேயே வந்துட்டு ஐ வாண்ட் பேபி வித் யூ அப்படின்னு சொல்லி கேட்டுடுறான். லீமாக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ரிலேஸ் ஆகிட்டேன், ஓகே அவனும் என்னை லவ் பண்ணுறான் போல இருக்கு, அதனால தான் இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாலும் இவ்வளோ உரிமையாக அவன் கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ப்ரப்போஸ்லாம் முன்னாடி நடந்துருந்துருக்காது. ஸோ இவ்வளோ உரிமையாக கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அவங்க யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. இங்கே நாம்ஜூன் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறான். இது என்னோடய பர்ஸ்னல், ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இதை நம்ம 2 பேர்த்துக்கும் இடையில மட்டும்தான் இருக்கணும். ஐ வாண்ட் பேபி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ வந்துட்டு நிறையா விஷயங்களை வந்து சொல்கிறான். பட் இருந்தாலும் ஒயன் எதிர்பார்த்து வந்தது வேறு. அவன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லவும் வந்துட்டு ஒயன் லீமாவோட அந்த கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துட்டு அப்படியே வடிய ஆரம்பிக்குது. ஸோ வந்துட்டு அவங்க அதை வெளியில் காட்டிக்காமல் அதை வந்து வைப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு அவங்க மனசில் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருப்பான் நாம்ஜூன். ஸோ வந்துட்டு இப்படியே தான் ஸோ இந்த விஷயத்த பேசிக்கிட்டே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். நாம்ஜூன், நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நாம்ஜூன் வந்து சொல்லிட்டேன்,
சொல்லிவிட்டு அவனோட வேலையை பார்க்க போயிருந்திருப்பான். நெக்ஸ்ட்டு என்ன வேலையோ. ஸோ அங்கேருந்து வெளியில் வந்த வையனுக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருந்திருக்கும், அவ்வளோ ஒரு ப்ரோக்கனாக இருந்திருக்கும் ஹார்ட்டு. அவனோட சேரில் வந்துட்டு உட்காந்துட்டு அவ்வளோ அழுதுருந்துருப்பாங்க. அப்போ தான் அழுதுருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஃப்ரெண்டெல்லாம் விசாரிச்சுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அதை நினச்சி பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க கண்ணிலேருந்து டியர்ஸு. ஸோ அந்த அவங்களோட இந்த ஷீட்டில் இடையில ஸோ வந்துட்டு வேலை பார்க்குற டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு அவ்வளோ அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. பிகாஸ் ஒய்யன் அந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்து 1 இயர் ஆகிருக்கும். நாம்ஜூனை பார்த்த உடனே ஃப்ளாட்டு அப்படின்னா அப்படின்னா எப்படின்னா, ஸோ வந்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டிலேருந்து நாம்ஜூன் காப்பாற்றிருந்திருப்பான் ஒரு தடவை. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஒய்யன். ஸோ வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, மாற மாட்டேங்குது ஒய்யன், ஓகேடா. ஸோ வந்துட்டு நான் லீமான்னு கொண்டு போகலான்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து அடிக்கடி ஒய்யன் வருது. பட் இட்ஸ் ஓகேவா, நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தென் ஸ்டோரி. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருப்பாங்க. பட் அன்றைக்கி நாம்ஜூன் இருந்த அவசரத்தில் அங்கேருந்து வேகமாக போயிருந்திருப்பான். ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம உயிர் பொழப்போமா அப்படின்ற மாதிரி அவங்க லீமாக்கு இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு அவ்வளோ ஒரு டென்ஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு முன்னாடி ஒரு கார் வந்துச்சுன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகும், எவ்வளோ நடுக்கம் வரும். ஸோ வந்துட்டு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. அப்போ தான் ஒரு பர்சன் வந்து டக்குன்னு காப்பாற்றி அந்த இடத்துல விட்டுட்டு ஸோ வந்துட்டு ஐம் சாரி அப்படின்ட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பாங்க. லீமா அந்த இடத்துலேருந்து, அதாவது அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறேன், அவங்களோட அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு நாம்ஜூனை பார்க்க இட்ஸ் ஓகேன்னு சொல்ல திரும்பி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ரியலைஸ் பண்ண முன்னாடி நாம்ஜூன் அந்த இடத்துலேருந்து கிளம்பி இருந்திருப்பான். ஸோ ஃபேஸை லைட்டாக பார்த்துருந்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ வந்துட்டு இனிமேட்டு அவங்கள பார்க்க முடியாது போல இருக்குது, எப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க, யாரும் என்னன்னு தெரியல. தேங்க்யூன்னு சொல்லலாம் நினச்சேன், பட் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம்ஜூன் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு லீமாவும் இங்கே ஸோ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்திருந்தேன், என்ன ஆகும் அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றிருக்குறாங்க அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நல்ல மனசோட வாழ்த்திட்டு ஸோ வந்துட்டு அந்த இடத்துலேருந்து, அதாவது அந்த நாள் தான் நாம்ஜூனோட ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்திருந்திருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க ஜாயின் பண்ணுறாங்க வேலைக்கு. ஸோ ஜாயின் பண்ணி ஒரு 2 or 3 days கழித்து தான் வந்துட்டு நாம்ஜூனை பார்த்துருந்துருப்பாங்க. அதாவது வந்துட்டு இவங்க தான் ஓனர், ஸோ இந்த கம்பெனியோட ஓனர், பாஸ் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருந்துருக்கும் லீமாக்கு. இந்த பர்சன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ வந்துட்டு இந்த பர்சன் தானே என்ன அன்றைக்கி ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றினது, வாவ் அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு வாவ் அமேசிங் அப்படின்றது வந்து அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்க வந்துட்டு யூஸ்வலாக சொல்கிற ஒரு சின்ன விஷயம். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வாவ் அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டு நாம்ஜூனை மீட் பண்ணிவிட்டேன். ஸோ அப்போலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. 1 இயராக வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒய்யன். ஸோ வந்துட்டு லீமா நாம்ஜூனை. ஸோ வந்துட்டு இப்படியே தான் டைம்ஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ரசித்து நாம்ஜூனை லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த லிஃப்ட்டில் வர்றப்போ கூட அதனால தான் அவங்களோட பாடி ஜில்லுன்னு டர்ன் ஆகிருந்திருக்கும், அவ்வளோ ஒரு எக்ஸைட்டடாக இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஸ்டோரி இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு லீமா அவ்வளோ அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது, அவங்க ஹார்ட்டு அவ்வளோ ப்ரோக்காக இருக்குது. யாரோ வந்துட்டு கண்ணாடியில் போட்டு ஒரு கல்லை உடச்ச மாதிரி. ஸோ வந்துட்டு ஒரு கல்லை எடுத்துக்கி எரிஞ்சா அந்த மிரர் வந்துட்டு மில்லியன் பீசஸாக வந்துட்டு கட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட்டாக இருக்குது லீமாவோட அந்த ஹார்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு ரொம்ப திரும்பி அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம்னா அதாவது வந்துட்டு அந்த டே ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நாம்ஜூன் கிட்ட இருந்து கால் வருது. நாம்ஜூன் ஹலோ லீமா, நான் உங்களை பார்க்கலாமா, மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாம்ஜூன். ஸோ வந்துட்டு லீமாவும் வந்துட்டு சார் நான் இன்றைக்கி கம்பெனிக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சார் வருவேன். லேட்டாவா, எதுக்காக? இது பாருங்கள் லீமா, நான் எதுவும் கேட்டேன்னு நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே.
அதுக்காக நீங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி வராமல் இருக்க வேணாம். இது வேணும்னா இட்ஸ் ஓகே, நீங்கள் உங்களோட ஜாபை கண்டினியூ பண்ணலாம், உங்களோட ஒர்க்கை பார்க்கலாம் ரிலாக்ஸாக. நான் சாரி கூட கேட்டுக்கிறேன், ஐம் ரியலி சாரி. சார் இல்லை அது இல்லை, இது என்னோடய பர்சனல் வேலை ஒர்க் இருக்குது இங்கே கொஞ்சம் வீட்டில், அதை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஆகிடும், அதனால தான் நான் சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு லீமாவுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்துக்காக தான் வந்துட்டு லீமா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போக வேணாம் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நாம்ஜூன் ஃபோன் போட்டு விசாரிக்கிறதுனால ஸோ நாம்ஜூன் கிட்ட அதை உண்மையை சொல்ல முடியாது இல்லையா. ஸோ வந்துட்டு சொல்லலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்துட்டு லீமாவால் அது சொல்ல முடியலை. ஒரு சைடு அவங்களோட லவ் வந்து தடுக்குது, அவங்ககிட்ட அப்படி எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது அப்படின்னு அவங்க மனசு தடுக்குது. ஸோ லீமா இப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நான் ஆஃப்டர்நூன் மேலே வந்துடுவேன் கம்பெனிக்கு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லவும் இட்ஸ் ஓகே. அண்டு லீமா, நான் எதுவும் கேட்டதுனால நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் ஒரு ப்ரோக்கன் வாய்ஸில் கேட்குறாங்க, ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு வாய்ஸில் கேட்குறாங்க. அதாவது நம்மளால் அந்த பொண்ணு எதுவும் கஷ்டப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் கேட்குறாங்க. ஸோ இங்கிட்ட வந்து அதை புரிஞ்சுக்கிட்டா லீமா, அப்படின்னா எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டா நாம்ஜூனோட அந்த ஃபீலிங்கை ரிலீஃப் பண்ணுறாங்க. ஸோ நாம்ஜூனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நாம்ஜூனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அடுத்த ஒர்க்கை பார்க்க போகிறான். ஸோ இப்படியே தான் டைம்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது, ஆஃப்டர்நூன் ஆகுது. வயனும் வந்துட்டு அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு ஆஃபீஸில் பார்க்குறாங்க. அவங்களும் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க. பட் அவங்களால இருக்க முடியலை. எப்போ வந்துட்டு எந்த வேலை செஞ்சாலும், எந்த ஃபைல் எடுத்தாலும், எந்த ஒர்க் பண்ணாலுமே கூட நாம்ஜூன் ஐ வாண்ட் டு பி வித் யூ அப்படின்றது தான், அந்த வேர்டு தான் ஞாபகம் வருது சடனாக. ஸோ வந்துட்டு அப்படியே அந்த ஃபைலை மூடி வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹெட்டு வேறு அவங்களுக்கு அப்படியே பெயின் ஆகுது. அப்படியே தான் டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நாம்ஜூன் அவனோட கேபினுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸோ வந்துட்டு கூப்பிட்றான். ஸோ வந்து நாம்ஜூன் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஒயன் சைலண்ட்டாக எழுந்திரிச்சு நாம்ஜூனோட கேபினுக்கு போகிறாங்க. ஸோ நாம்ஜூன் உள்ளாக்க போனோன்னு உட்காருங்க, நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோட நாம்ஜூன் கேட்குறான். ஸோ அப்போது வந்துட்டு லீமா, எனக்கு ஓகே தான் சார் அப்படின்ட்டு ப்ரோக்கன் ஹார்ட்டோடு சொல்கிறாங்க, வெளியில் காட்டிக்காமல். நான் இந்த மாதிரி கேட்டது தப்பு தான், பட் எனக்கு வேறு சாய்ஸ் எதுவுமே இல்லை, எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை, லாஸ்ட் வழி இது மட்டும்தான். ஐ ஒன்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அவன் ப்ரோக்கன் வாய்ஸில் சொல்லிகிட்ருக்கிறான். அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் வந்துட்டு அவனோட அந்த பெயின் என்ன, அவன் எதுக்காக இப்படி கேட்குறான் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு நாம்ஜூன் கேட்ட அன்றைக்கே நாம்ஜூன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பான் எல்லா விஷயத்தையுமே. ஸோ வந்துட்டு ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கனான வாய்ஸில் சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இது சரியாக இருக்குமா அப்படின்றது 2 பேருக்குமே தெரியல. ஸோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நாம்ஜூனோட வீட்டு முன்னாடி லீமா நின்றுட்டுருக்குறாங்க. லீமா அவ்வளோ ஒரு ப்ரோக்கனோட ஹார்ட்டோட கண்ணில் டியர்ஸோட அதை அப்போ அடிக்கடி வைப் பண்ணிக்கிட்டு இதை நம்ம வெளியில் காட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே நிற்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே அவங்க யோசிச்சுருந்தா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வராமல் கூட இருந்திருக்கலாம். பட் அவங்களால அப்படி தூக்கி போட்டு போக முடியலை. ஏன்னா வந்துட்டு அவங்க உண்மையாக லவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்போனன்ட் டீமில் அதாவது நம்ம லவ் பண்ண அந்த பர்சன் ஒரு கஷ்டமாக இருக்கிறாங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வேறு கஷ்டமோ எந்த கஷ்டமோ சொல்லி நீங்கள் கேட்கலாம், வேறு கஷ்டம் இருந்தால் வந்துட்டு அதை இப்படி செஞ்சுக்கலாம். பட் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு எப்படிக்கா இது பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து நான் ஸ்டோரி அப்படி தான் கொண்டு போகிறேன், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ தென் பேக் டு த ஸ்டோரி.
நாய்ஸஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே இப்படி தள்ளிடுங்கடா. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு டியர்ஸோடு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த உண்மையான லவ் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப்பாவது இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்குது மனசு அவங்களுக்கு. அப்படி இருந்தாலுமே கூட அந்த கண்ணில் இருந்தது டியர்ஸ் அது நான்ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஓகேன்னு சொல்லிட்டோம், இதுக்கு மேலே விலகி போனால் நம்ம ஏமாத்துறது மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூனோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே மெய்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க அங்கே அப்போ தான் வெளியில் கிளம்பி போகிறாங்க. ஸோ ஒயன் வந்திருக்குது, ஈவினிங் டைம் வந்திருந்திருப்பாங்க. ஸோ அந்த மெய்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நாம்ஜூன் சாரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன் நான் அவங்கக்கிட்ட காட்டணும், அவங்க தான் வீட்டுக்கு கொண்டு வர சொன்னாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மெய்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்போது நாம்ஜூனும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ நாம்ஜூன் நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் ஸோ இங்கே உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூனும் அங்கே ஒரு ஒர்க்காக போயிடுறான் உள்ளாருக்க ரூமில். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காருங்க, அவங்க கூப்பிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெய்டக்காவும் போயிடுறாங்க. ஸோ லீமாவும் அங்கே இருக்கிற அந்த சோஃபாவில் போய் உட்காடுறாங்க. அவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு டர்ன் ஆகுது, நடுக்கம் வருது, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு தயக்கம் வித் டியர்ஸோட அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, அவ்வளோ பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, அவ்வளோ பெரிய ஹாலு. அங்கங்கே நாம்ஜூனோட ஃபோட்டோ, நாம்ஜூன் அம்மா கூட இருந்த ஃபோட்டோ அப்படின்ட்டு பெரிய ஃப்ரேமு, அதெல்லாம் நாம்ஜூன் எப்படிலாம் நிற்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்குறாங்க. நாம்ஜூன் சிரிக்கிறத அந்த ஃப்ரேமில் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க லீமா. ஸோ எப்படி தான் இருப்பாங்களா சிரிச்சா அப்படின்ற மாதிரி ஸோ லீமாக்கு தோணுது. ஸோ நாம்ஜூன் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அந்த ஸ்மைலில். பட் ஆஃபீஸில் அப்படியே உம்முனா மூஞ்சி மாதிரி இருக்கிறது. ஸோ அப்படியே ஒரு கெத்தான ஃபீலாக இருக்கணும், ஒரு கெத்தாக மூஞ்சி வச்சுக்கணும் அப்படின்ட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த உருன்னே வச்சுக்கிட்டு இருக்காங்க மூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மனசுக்குள்ளே லைட்டாக நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் பேக்ட்டு அவங்களுக்கு அந்த வலி வருது மறுபடியும். ஸோ ஓகே, இது இப்படித்தான் போல இருக்குது நம்ம லைஃப் அப்படின்ட்டு மறுபடியும் சோகத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த மெய்டை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அங்கே யாருமே இல்லை, அந்த ஒரு மெய்டு தான் இருந்துருப்பாங்க. ஸோ அங்கே இப்போ யாருமே இல்லை. அங்கே லீமா அந்த சோஃபாவில் தனியாக உட்காந்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கக்கிட்ட நாம்ஜூன் இறங்கி வராங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் ஸோ கூட்டிகிட்டு போகிறான் அவனோட ரூமுக்கு. ஸோ கூட்டிகிட்டு போனால் அங்கே நாம்ஜூனோட பிக்கை அவனோட அந்த பெட்டுக்கு மேலே அவ்வளோ பெரிய பிக்காக மாட்டி வச்சுருக்குறாங்க. அதில் நாம்ஜூன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான். அதில் 3 பிக்சர், ஒன்று ஹாட்டாக, இன்னொன்று க்யூட்டாக, இன்னொன்று அந்த கோட்டு போட்டிருப்பான் இல்லையா ஆஃபீஸு. ஸோ அந்த வியரில் அவ்வளோ கெத்தாக நிற்கிறான். அதை பார்க்கும்போது இவ்வளோ நாள் இப்படி தான் இருப்பான், இந்த ஃபோட்டோவை கூட இங்கே மாட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவும் அந்த 3 ஃபோட்டோவும் நல்லா பெருசாக அவனோட பெட்டுக்கு பின்னாடி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த 3 ஃபோட்டோவும், அந்த ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு லீமா உள்ளார்க வராங்க. உங்களோட அந்த காலெல்லாம் அப்படி ஷிவர் ஆகுது. நாம்ஜூன் கொஞ்சம் நேரத்தில் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். ஸோ பிகாஸ் இவ்வளோ நேரமும் அவன் லேப்டாப்பில் ஒர்க்கில் இருந்திருப்பான். ஸோ நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சொல்லிட்டு போகிறான். இங்கே ஒயனை ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சைலண்ட்டாக உட்காந்துருக்குறாங்க. அவங்க கை எல்லாமே ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஸோ நாம்ஜூன் கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்துடுறான். ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டான். நாம்ஜூன் அப்படியே வெளியில் வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அப்படியே ஷிவர்னஸ். ஸோ அது கொஞ்சம் அதிகமாகுது, இன்னொரு லெவலுக்கு போகுது. ஸோ இப்படியே தான் நடங்கிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. நாம்ஜூன் கிட்ட எனக்கு கேட்க ஒரு கேள்வி இருக்குது. ஸோ எதுக்காக எடுத்தோன்னே எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ நாம்ஜூன் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஸோ அவன் கேஷுவல் வியரில்
ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஸோ அந்த பெட்டில் அதாவது அந்த சோஃபாவில் ஸோ அந்த இடத்துல வந்து உட்காடுறான். ஸோ வந்துட்டு சார் நான் உங்ககிட்ட ஒன்று ஒன்று கேட்கணும். அது வந்து நீங்கள் அது வந்து கேளுங்க மிஸ் லீமா, கேளுங்க. அது வந்து சார் நீங்கள் நினச்சிருந்தா அது எப்படியும் வேறு ஏற்பாடு செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் வெளியில் அவங்களோட ப்ளட்டு எடுத்து கொடுத்து அப்படி கூட நீங்கள் ஓகே பண்ணியிருந்துருக்கலாம் சார். இது எப்படி எதுக்காக அப்படின்ட்டு ஒயன் அப்படி தயங்கி ஒவ்வொரு வேர்டையும் சொல்கிறாங்க. நாம்ஜோன் ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, உன்கிட்ட நான் கேட்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யாமல் இருந்திருப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம்ஜோன் அவன் கேள்வி கேட்குறான் திருப்பி லீமா கிட்ட. இங்கே லீமா ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சார் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஃபேஸில் தான் அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜோன் டக்குன்னு எழுந்திருக்கிறான். ஸோ எழுந்திரிச்சி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஸோ அவன் இந்த மாதிரி அவன் பண்ண பிளானை சொல்லியிருந்திருக்க மாட்டான். இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருந்திருப்பான், அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போது அவன் என்னென்ன முயற்சி பண்ணானோ அது எல்லாத்தையும் சொல்கிறான். நீ கேட்குறது சரி தான், உன் இடத்துல நானாக இருந்தாலுமே கூட எனக்கு இந்த டவுட் வந்திருக்கும். அன்றைக்கி நான் கோர்ட்டுக்கு போனேன் ஃபஸ்ட்டு, என் ஒய்ஃப்னு இன்னொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கூட நான் முயற்சி பண்ணேன். நெக்ஸ்ட் டே வேறு ஒரு வாடகை தாய் மூலமாக ஸோ அது உண்மையாலுமே நம்ம பேபி பர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் என்னோடய ப்ளட்டை கொடுக்க போனேன். அதாவது ஸோ வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்து வைக்கிறது மாதிரி. ஸோ அப்படியெல்லாம் கூட நான் செஞ்சேன். அப்போயும் அது எனக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது என்னோடய 3rd டைம்னு நான் சொல்லுவேன். எவ்வளவோ யோசித்ததுக்கப்புறம் இது முடியுமா முடியாதா செய்யலாமா அப்படின்ட்டு எவ்வளவோ யோசித்ததுக்கப்புறம்தான் நான் ஃபைனலாக இந்த முடிவுக்கு வந்தேன். ஏதோ தெரியலை, ஒன்று பார்க்கும்போது இதுக்கு நீ ஓகேவாக இருப்பேன்ட்டு என் மனசு சொல்லிச்சு. அவ்வளோ கன்ஃபியூஷனில் இருக்கும் போது ஒன்று நினைக்கும் போது ஓகே அப்படின்னு என் மனசு ஏதோ 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 திடீர்னு ஒத்துக்குச்சு. அதுக்கப்புறம்தான் நான் உன்கிட்ட இதை கேட்டேன். ஐ எம் சாரி டு ஆஸ்க்டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜோன் சாரி கேட்குறான். ஸோ இப்போ தான் எனக்கு எல்லா விஷயமுமே புரியுது. நம்ம அவங்களோட லாஸ்ட்டு சான்ஸ் போல் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு லீமா இப்போ தான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நம்ம இதோடு வந்துட்டு இந்த பாட்டை முடிச்சுக்கிறலாம். இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, பாய்.